நாம் எல்லாரும் சொல்லியிருந்தோம் விஜய் கட்சியில் தற்கொலைங்க இருக்கிறாங்க, தற்கொலை கட்சின்னு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 80 பேர் தற்கொலையாக இருந்திருக்காங்க. அதுதானே தோணுது. தமிழன் ஆளணும்னா அப்போ இதுக்கு முன்னாடி யாரா தமிழன் ஆளலை அப்படின்ற ஒரு ஜென்ரல் கொஸ்டின் கூட இவனுக்கு வரலையே. கேட்டால் இது பெரியார் மண்ணு மயிருன்றான், நாங்கள் பகுத்தறிவு மண்ணு, நாங்கள் 100 வருஷம் திராவிட இயக்கம் இந்த மண்ணை அப்படியே பண்பட்டு வளர்த்திருக்கிறது, தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் அறிவில் என்னென்ன கதை விடுறாங்க. பிஜேபியை வளர்த்தவர் ஒருகள் மறைமுகமாக ஏதாவது அஜெண்டா வாங்கின்னு ஏதாவது வேலை செய்கிறாரு எல்லாம் தெரியல. எதுக்கிறதா தூக்கத்தில் கூட பிஜேபி எழுப்பிட்டு ஆமாம், சங் பரிவார், RSS, பிஜேபி கும்பல், கொசு கட்சியோட கொசு அடிச்சுட்டு பிஜேபி கும்பல் தான் கொசுவை விட்டு என் தூக்கத்தை கலைத்தது அப்படின்னு சொல்லுவார் போல இதே. நம்ம எல்லாரும் சொல்கிறோம் அவருக்கு விஷயம் தெரியலன்னு. ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தா நிச்சயமாக வரவேற்பாங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தலாம் ஒன்றும் பெரிய கட்சி இங்கே இல்லை, மாறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்காரு. அந்த வாய்ப்பை அதிமுக இந்த தடவை ரொம்ப தவற விட்டாங்க. அதிமுகவுக்கு என்னென்னா நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம், திமுக மீது இவ்வளோ வெறுப்பு இருக்குது, இந்த வெறுப்புக்கு செத்தாலும் திரும்பவும் திமுக கிட்ட உதவி செய்யுங்கிட்ட இந்த விரல் போய் நிற்காது, பட்டன் அமுத்த மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்து இருக்கிற ஒரே சாய்ஸ் நம்ம தான் அப்படின்னு அதிமுக நம்பிச்சு. பாஜக தேர்தல் நின்னாலே தெரியல, பாஜக இதர தேர்தல் நின்றுதா அப்படின்னு பல பேர் கேட்குறான். நம்ம என்ன பதில் சொல்கிறது? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பரையர் பேரவைத் தலைவரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள், நீங்கள் எவ்வளவோ ஸ்டேஜில் சீமானுக்காக நிறைய பேச்சாளராக இருந்திருக்கீங்க, நிறைய பக்கம் அவரோட கூட நின்றுக்கிறீங்க. ஸோ இந்த தடவை 8% இருந்த சீமான் அவர்கள் 4% கம்மியாகிறதுக்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் நேற்று மத்தியானத்துலேருந்து யார் ஃபோனும் எடுக்கிறது இல்லை. யார் ஃபோன் பண்ணாலும் ஏழோ வீட்டில் துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அதால் நான் இப்போ இன்னும் 4 மணி வீட்டை விட்டு வெளில வரல. காரணம் என்னென்னா, பேசுகிறோம் நான் இல்லை சார், அதிமுக தோற்றத்து ஒரு வருத்தமாக இருந்தாலும் சீமான் அவர்கள் தோற்றத்து மிகப்பெரிய வருத்தம் சார். இப்போ நான் பரையர்னு நான் பேசினுக்கிறேன்ல, எங்கள் சமூகத்திலேருந்து யாராவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு நம்பிக்கையான விஷயத்த ஒருத்தங்கிட்ட கொடுத்துருப்போம், அவன் அதை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பான், இல்லை ஒரு விஷயத்தை சொல்லி அதை மிஸ்யூஸ் பண்ணிப்பான்னு வச்சுக்க. நான் அவனை என்ன தெரியுமா சொல்லுவேன், டேய் இந்த சமூகத்தில் ஒருத்தன் 2 பேர் தான் பறையங்கிறேன்னு சொல்லி தெரியும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணினா, எங்களை போன்றவர்களும் இந்த வார்த்தையை சொல்லாம விட்டுன்னு வச்சுக்க, ரொம்ப கேவலமாக போயிட்டான் நாடு, இந்த சமூகமே கேவலமாக போயிடும். அதால் நீ என்ன வேணாலும் பண்ணு, இந்த மாதிரி பறையர்னு சொல்லி வெளியில் அரசியல் செய்கிற வெளியில் வருகிற நபர்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிக்காதரா போடா அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஏதோ அண்ணன் சீமான் போன்றவர்கள் தான் தமிழ் தேசியம், தமிழர், நாம் ஆளணும், மற்றவங்க வாழணும்னு சொல்கிறாரு. அப்பேற்பட்ட சீமானுக்கே இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான நிலையில் கொண்டு போய் அவர் நிறுத்தினா, இந்த தோல்வியில் சீமான் கூட ஒரு 4 நாளில் அவர் மீண்டு வந்துடலாம் சார். அவருக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். நேற்று கூட ஒரு வீடியோ கூட வெளியிட்டு இருந்தார். ஒரு வருத்தம் இருக்கும். ஒரு 3 நாள் 4 நாளில் புற சூழல் கூட அவரை மாற்றிடலாம் சார். ஆனால் இந்த தமிழ் தேசிய அரசியல் மீது இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இப்போ இன்றைக்கி நான் பார்க்குறேன், இந்த சின்ன பசங்க வீட்டில் அந்த சீமான்னு போட்டு கீழே 0ன்னு போட்டிருக்காங்களே, அதை காட்டி மீம்ஸ் போடுறான். டேய் சீமான் இந்த சமூகத்தை காக்க வந்த, தமிழினத்துக்கு காக்க வந்து வர்றான், நீயும் தமிழன் தானே, வேற எவனா போட்டாங்க எவ்வளோ அர்த்தங்குது. இவன் என் இனத்துக்கான என்னை விடுவிக்க வந்தவனு கூட தெரியாமல் சீமானை கிண்டல் பண்ணி சின்ன பசங்களாம் வீடியோ போடுது. நாம் எல்லாரும் சொல்லியிருந்தோம் விஜய் கட்சியில் தற்கொலைங்க இருக்காங்க, தற்கொலை கட்சின்னு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 80 பேர் தற்கொலையாக இருந்திருக்காங்க. அதுதானே தோணுது. அதை மாற்றுவாங்க, மாற்றலை ரெண்டாவது. பட் ஆனால் எதன் அடிப்படையில் நீங்கள் விஜய் மீது ஓட்டு போட்டீங்கன்னா, எல்லாம் விஜய் தாயா, ஏன் நீ திமுக மீது ஓட்டு போடல, ஏன் அதிமுக ஓட்டு போடலன்னா, அவங்க அதுப்பா இவங்க இதுப்பா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவேன். ஏன் விஜய் மீது போட்டால் விஜய் தான் மாற்றம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஆனால் ஒரு மனுஷன் சார், கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் யார் அதிகப்படியான பிரச்சாரங்களை பேசியிருப்பார், யார் அதிகப்படியான நேரம் மைக்கில் பேசியிருப்பார், யார் அதிகப்படியான கிலோமீட்டரை சுற்றிருப்பார்னா அண்ணன் செந்தமன் சீமான் தான். ஆனால் அந்த மனுஷனை நீங்கள் டெபாசிட் இழக்க வைக்கிறீங்க. அதை தமிழனை கொண்டாடுறான் பாருங்க. ஏதோ ஒரு படத்தில் இந்த படம் அர்ஜுன் படம், ஏதோ கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் நடந்துனே இருக்கும், ஒருத்தன் பேசுவேன், உனக்காக தானே நான் சேர்த்து பேசுகிறேன்னு அர்ஜுன். அந்த மாதிரி சீமான் யாருக்கான அரசியலை பேசுகிறாரு, சீமான் என்ன பேசுகிறாரு,
ஏன் இதை சீமான் இவ்வளோ நாள் கழிச்சு இதை பேசுகிறாரு? ஏன் இதற்கு முன்னாடி யாருமே இப்படி பேசலை? இல்லை திடீர்னு ஒரு ஆள் வந்து இன்னமும் தமிழ்ன்றாரு, அதுன்றாரு, தேசியன்றாரு, தமிழ் ஆளணுன்றாரு, மற்றவங்களாம் வாழணுன்றான். தமிழன் ஆளணும்னா அப்போ இதுக்கு முன்னாடி யாரா தமிழன் ஆளலை அப்படின்ற ஒரு ஜென்ரல் கொஸ்டின் கூட இவனுக்கு வரலையே. கேட்டால் இது பெரியார் மண் மயிருன்றான், நாங்கள் வந்து பகுத்தறிவு மண், நாங்கள் 100 வருஷம் திராவிட இயக்கம் இந்த மண்ணை அப்படியே பண்பட்டி வளர்த்திருக்கிறது, தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் அறிவில், என்னென்ன கதை விடுறாங்க. அப்போது குறைஞ்சபட்சம் நீங்கள் விஜய் நீங்கள் ஓட்டு போடுங்க, சீமான் தோல்வியை கொண்டாடுகிறது. இது எவ்வளோ பெரிய அசிங்கம் சார். எந்த ஊர்லையாவது அந்த ஊருக்காரர், அந்த ஊர் அரசு, அந்த ஊரோட தேசிய அரசியலை பேசி, அந்த இனத்தின் தேசிய அரசியலை பேசி அவன் தோத்தா பல பேர் சாவான் சார். ஆனால் ஒன்று சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாடி, விஜய் வந்து தோத்துட்டா பல பேர் வந்து எதாவது பண்ணிப்பான். சீமான் தோத்தால் நடக்க வேண்டியதை விஜய் தோத்தால் பல பேர் இந்த மாதிரி பண்ணிப்பான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுலேருந்தே தெரியல நம்மளோட தரம் என்னன்னு. அதால் சீமான் தோத்ததெல்லாம் அது இயற்கைக்கே முரணானது தான் நான் பார்க்குறேன். பட் இருந்தாலுமே அவர் வந்து விஜய் அவர்களை அந்த அளவுக்கு தாக்கி பேசினதுனால தான் அவருக்கு வந்து இந்த அளவுக்கு அடி விழுந்ததுன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். இல்லை, அது எனக்கும் அதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா நாம் பேச வேண்டியது திமுக, நாம் எதிர்க்க வேண்டியது திமுக. இங்கே வந்து சார், இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாக்களில் ஒரு காலத்தில் நாம் தமிழர் பிள்ளைகள் தீவிரமாக இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு கண்டென்ட்டையும் ஒரு அரசியலாக பார்த்து விமர்சனம் பண்ணுவோம். இன்றைக்கி எல்லாம் விசிலாச்சாங்க கொஞ்சங்கள்லாம் கையில் செல்லு வச்சுன்னு ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அவனுக்கு யாரை மரியாதையாக பேசணும், யாரை மரியாதை குறைவாக பேசணும், எதை எப்படி பேசணுன்றது கூட தெரில. என்னத்தையாவது பேசி அவன் கண்டாமனான்னு பேசுகிறான். அந்த நிலையில் நாம் வந்து விஜய் வந்து இவ்வளவு தாக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூட ஒரு காலத்து சொல்ல, நம்ம திருமாவளவன் மட்டும் பிஜேபின்னு ஒரு நாளைக்கு 10 தடவை பேசாமல் இருந்தால், இப்போ பிஜேபின்னு ஒன்று இருக்குதாப்பா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு வந்துடும். பேசியே பிஜேபியை வளர்த்தவர் ஒரு கால் மறைமுகமாக ஏதாவது அஜெண்டா வாங்கின்னு ஏதாவது வேலை செய்கிறாருலாம் தெரில. எதுக்கிறதா தூக்கத்தில் கூட பிஜேபி எழுப்பிடுச்சு. ஆமாம், சங் பரிவார், ஆர்எஸ்எஸ், பிஜேபி கும்பல், கொசு கட்சியோட கொசு அடிச்சுட்டு பிஜேபி கும்பல் தான் கொசுவை விட்டு என் தூக்கத்தை கலைத்தது அப்படின்னு சொல்லுவார் போலகுதே. கொசுவையும் பிஜேபி ஆக்கி விட்ருவார் போலகுதே அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. அந்த மாதிரி ஓவராக இவங்க சீமான் நிறைய பேசலை, சீமானை சார்ந்தவர்கள் நிறைய பேர் விஜயை வந்து கொஞ்சம் ஓவராக பேசிட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். அது அரசியலாக இருக்கிறவங்க அதை புரிஞ்சுங்கன்னு அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க சார். அரசியல் இல்லாத எனக்கு எல்லாம் விஜய் தான்றவன் என்ன பண்ணுவான், அவன் டக்குன்னு அப்படியே பிளாஸ்ட் ஆகிறான்ல, கண்ணாமண்ணு தெரிக்கிறான்ல. அது கூட ஒரு இந்த சதவீதம் குறைந்ததற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நான்லாம் அண்ணன் ஜெயிச்சிருவார், காரைக்குடியில் அவராவது ஜெயிச்சிருவார். ஒரு நல்ல குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும். இவங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் ஆட்சியை பிடிப்பான்னு சீமான் முதல்வரெல்லாம் அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்னு வச்சிங்களேன். வந்து ஓரளவுக்கு சீமான் ஒரு 2-3 பேர் ஜெயிப்பாங்க. அட்லீஸ்ட் 100% அண்ணன் சீமான் ஜெயித்து விடுவார் இந்த தடவை. இந்த சூழல் அப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்மளும் பார்த்தோம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய இது இப்போ அண்ணனை கேட்டால் அண்ணனுக்கு ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை. இது இந்த தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்குமான உலகத்தமிழருக்குமான இது இழப்பு தான். இன்றைக்கு வந்து விடுதலை புலிகளின் அந்த போராட்டத்தையும் ஈழ மக்களின் நலனையும் பேசுகிற ஒரே தலைவர் செந்தமன் சீமான் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அந்த குரலும் கேட்காம சன்னமாச்சுன்னா நீ இங்கே இருக்கிற தமிழனுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான தமிழருக்குமான மிகப்பெரிய பேர் இழப்பு. இது மக்கள் எப்போ தான் திறந்து போகிறாங்கன்னு தெரியல. இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி ஒன்றும் அரசியல் இது எதுவுமே கிடையாது சார், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. வரக்கூடிய எம்எல்ஏஸ் பார்த்தா அப்படின்னா அட்லீஸ்ட் 70% எம்எல்ஏ வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவாக தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க போய் சட்டசபையில் உட்காந்து எப்படி வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அப்புறமேட்டு அதிமுக, அதுக்கப்புறம் இப்போ சீமான் அவர்கள் இவங்கெல்லாம் எதிர்கொண்டு எப்படி அரசியல் பண்ண முடியும்? ஸோ அது 5 வருஷம் ஒரு நாள் நடத்த முடியுமா முடியாதா? ஒன்றும் அங்கே போய் இவங்க என்ன பண்ணி கிச்சிருப்போம், எதோ விதி விட்ட வழி தான். விஜய் மட்டும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிறாருன்னா போதும், வேறு யாருக்கும் விஷயம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மட்டும் இந்த அதிகாரிங்க, இந்த கூடக்கரை 3 பேர் இருக்கிறாங்க பாரு, இவங்களை பற்றி தெரிஞ்சுன்னு இந்த மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கின்னு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு விஜய் முதல்ல அரசியல் படிச்சுக்கிறாருன்னா போதும் சார். ஆனால் அது எப்படின்னு தெரில. என்ன பண்ணுறது, 5 வருஷம் நம்ம இதை அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம எல்லோரும் சொல்கிறோம் அவருக்கு ஒரு விஷயம் தெரிலன்னு. ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தா நிச்சயமாக வரவேற்பாங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தலாம் ஒன்றும் பெரிய கட்சிங்க இல்லை. இப்போ இந்த அளவுக்கு திரும்பவும் சீமான் எழுந்து வந்து
வந்து பல தொகுதிகளை பிடிச்சி கிடிச்சி வர்றது மிக சிரமமான விஷயம். அப்போ எளிதான வாய்ப்பு உங்ககிட்ட இருக்குது. கண்ணு கெட்டவர் எதிரிகளே இல்லைன்ற மாதிரி அடுத்த 5 ஆண்டுகள்லாம் ஒன்றும் பெருசாலாம் அங்கே நிற்காது. நீங்கள் சரியாக ஆட்சி பண்ணால், நீங்கள் சரியாக ஆட்சி பண்ணலாம் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கான பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்குமே தவிர, விஜய் சிறப்பாக இருந்தாருன்னா இன்னும் அடுத்த தேர்தலில் விஜய் தான் வருவதற்கான வாய்ப்பு கூட வரலாம். எம்ஜிஆரோட கம்பேர் பண்றாங்களே சார், அந்த அளவுக்கு சார் விஜய் உயர்ந்துட்டாரு? விஜய் இல்லை, எம்ஜிஆர் 2 பேரும் ஒரு ஹைட்டா நான் தெரியல. அப்படி சொல்லுது. அதாவது எம்ஜிஆர் 33% தான் ஓட்டு வாங்கியிருந்தா, இல்லை அந்த அந்த ஸ்வைப் அப்படி சொல்கிறாங்க. நாம் இதுதான் சொல்கிறோமே சார். எம்ஜிஆர்னா அவர் ஏழைகள் நேசித்தவர். நாம் வந்து சார் பசி பட்டினியை அறிந்தவர் அவர். அதால் சில விஷயங்களே அவர் செஞ்சார். இப்போ நீங்கள் வந்து விடுதலை புலிகளுக்கு யார் வந்து முதல்ல எங்கள் பொருளாதார உதவி செஞ்சு எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் எம்ஜிஆர் தானே. அப்போது அவர் வந்து திமுகவிலேயே காங்கிரஸில் இருந்திருக்காரு, ஒரு 5 வருஷம் திமுகவில் இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அப்போ பல விஷயங்களே அவர் வந்து அருந்து தான் ஆட்சியின் அதிகாரத்துக்கு தலைமைக்கு வர்றார். இப்போ இந்த மாதிரி பொசுக்குன்னு இப்போ நீலாங்கர்லேருந்து நேராக நுங்கம்பாக்கம் போயிட்டு வந்துட்டார். இந்த செக்ரட்டரியேட்டுக்கு சொல்கிறேன். செக்ரட்டரியேட்டுக்கு போய் உட்காந்தவொடனே முதலமைச்சர் சார் அந்த ரூம் கொஞ்சம் குழுக்குள்ள தான் இருக்கும், நல்லா குழுக்குள்ள இருக்குது, அப்படி தூங்கிடக்கூடாது இல்லை, வடிவல் கபடி மாதிரி கொஞ்சம் தூங்கி விட்டேன் நாம், அதை அப்படி ஆகக்கூடாது இல்லை. அது ஒரு நான் அன்றைக்கே பார்த்தேனே. இப்போ பாருங்கள், நான் ஒரு தடவை புழல் நடப்பதுக்கு சொன்னேன். ஒரு சீமுக்கு உண்டான அந்த பந்தோபஸ்தரோடு அழைத்து வரப்பட்டான். ஓட்டு எண்ணிக்கை நடக்கிற போது வீட்டாண்ட வந்து வீட்டில் போலீஸை போட்டாங்க, மெட்டல் டிரெக்டரை போட்டு உள்ளே போடுறவங்க யார் என்ன ஏதுன்னு. அப்போது பெரிய காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்குற போது நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு கித்தாப்பெல்லாம் இருக்கும். ஆனால் அதற்கான வேலையை செய்தால் தான் அதை தக்க வைத்து கொள்ள முடியும். அதெல்லாம் பார்ப்போம். நாம் வந்து தப்பு செய்யாதவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறோம், தப்பு செஞ்சவங்க பல பேர் இருக்கிறோம். அவன் தப்பையும் நம்ம தான் ஏற்றுக்கணும். அதால் எல்லாரையும் சேர்த்து சொல்கிற எங்களையும் சேர்த்து இந்த அப்பாவி மக்கள் உன்னை நம்பியிருக்காங்க, எல்லாரையும் விஜய் காப்பாற்றணும். ஒரு நல்ல ஆட்சி, நல்ல ஆட்சினா ஒன்றும் அப்படியே இப்படி கதவு திறந்துன்னு பொண்ணாக கொட்ட வேணாம் சார். அவன் வேலையும் அவன் பார்த்துக்க நிம்மதியாக இருக்கிறதுக்கான சூழலை இந்த அரசு ஏற்படுத்தணும். இந்த சூழல் இப்போ இல்லை. ஒருத்தர் வீட்டில் குழந்தைங்களை விட்டுட்டு வந்து ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தான்னா குழந்தைங்க சேஃபாக இருக்குது, பொம்பளை பிள்ளை படிக்க போனால் சேஃபாக வீடு வந்து சேர்ந்துருக்குது, ஆம்பளை பிள்ளை லீவில் வீட்டில் இருக்கிறான், பிள்ளை எந்த கெட்ட பழமும் கற்றுக்காமல் வீட்டில் இருப்பான், நம்ம அக்கடான்னு போய் வேலைக்கு வரலாம். நம்ம வேலை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு சம்பாரித்து சாப்பாடு போட்டு வளர்க்குறது, புள்ள இந்த சமூகத்தில் நல்லா வளருவான் அப்படின்ற சூழலை திரும்பவும் விஜய் அவர்கள் ஏற்படுத்தினார். விஜயை நாம் வாழ்த்துவோம், வணங்குவோம். ஓகே சார், நீங்கள் எப்பவுமே வந்து அதிமுகவுக்கு வந்து ஒத்துழைப்பாக இருந்து அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலுமே அதிமுக வந்து எதிர்கட்சியாக கூட வராமல் 3ஆம் கட்சியாக போயிருச்சே சார். அந்த அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் சரியில்லையா, இல்லை என்ன குறைபாடு பார்க்குறீங்க? இல்லை, நம்ம இது யாருமே ப்ரொடெக்ட் பண்ணாதுங்க. இது யாருமே இதை யோசிக்கல. இந்த மாதிரிலாம் வரணும் யாரும் கற்பனை கூட பண்ணல. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-11 இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்தது. அதில் 1-2 தானே சார் வந்து விஜய் வருவார்ன்ற மாதிரி இருந்தது சார். விஜயே நம்பியிருக்க மாட்டார் சார் நம்ம இந்த அளவுக்குலாம் வருவோன்னு. அதால் அந்த ஒரு க்ளீன் ஸ்வீப்பில் இதெல்லாம் போனது தான். மற்றபடி உங்களுக்கு சொல்லப்போனால் திமுக இந்த 5 ஆண்டுகள் இப்போ ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, இந்த ஸ்லோகத்தை தவிர திமுகவுக்கு எதிராக விஜய் செய்த பிரச்சாரம். திமுகவை வீட்டுக்கு அனுப்ப இன்னொரு அங்கிளா மாமாவா அங்கிளா மாமான்னு சொன்னால் வேறு ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா அவர் ஏற்கனவே அவங்க பேரப்பிள்ளை தாத்தான்னு கூடும்போது ஏய் டோன்ட் சே தாத்தா, நான் சரி இங்கிலீஷில் சொல்லுவார், தாத்தா சொல்லாத மாமா சொல்லுன்னவர். அதெல்லாம் அங்கிள்னு சொல்லி அங்கிள்னு வெறுப்பேற்றிங்க வந்தார் விஜய். மற்றபடி இந்த அரசின் திட்டங்களையும் இந்த அரசு நடத்த செயல்பாடுகளையும் எடுத்து மக்களிடையே வைத்தது எடப்பாடியார் தான். மேபி அப்பா இவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்கானா, சரி இன்னொரு தடவை இந்த விஜய்க்கே போட்டுருந்த ஓட்டன்னு கூட அதுலேருந்து ஜனங்க முடிவு எடுத்தாங்களா, கொஞ்சம் பேர் அப்படி கூட யோசிச்சிருக்கலாம்ல, இவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்கானா. ஏன்னா உங்களுக்கு வந்து திமுக ஆட்சியில் நடந்த கொடுமைகளை இப்போ எஸ்சி மக்களுக்கான நடந்த விஷயங்களை நாங்கள் பேசணும், பொதுவான விஷயங்களை எடப்பாடியார் பேசினார்ல. அப்போ இதெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு புது நியூஸ் தானே சார். இவ்வளோ பணத்தை திருப்பி அமிச்சிட்டானா, அம்மா பணத்தையா அவர் திருப்பி அமிச்சிட்டாரு, ஏன் வலிக்குதுன்னா அவங்க வீட்டு காசாது ஏன் அமிச்சிட்டாருன்னு ஜனங்க இயல்பாக கேட்க ஆரம்பித்தாங்கல்ல. அப்போது எடப்பாடியை பொறுத்த வரைங்க நான் இன்னொரு விஷயத்த சொல்லணும் சார். பொதுவாங்க இப்போ இந்த சிறு இயக்கங்கள் ஆதரவு அது இதுன்னு ஒரு
ஒவ்வொரு தேர்தலிலும் ஆதரவு கொடுப்பாங்க சார். ஆதரவு கொடுக்கும்போது ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்களுக்கு வந்து இவங்க கடத்துவாங்க, செய்வாங்க. இந்த தடவை அந்த மாதிரிலாம் அதிமுக ஒன்றுமே செய்யலை. எனக்கு எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி, ஏன்னா நீங்களாம் போய் எடப்பாடியாரை போய் பார்த்தீங்களா, 2 தடவை போய் பார்த்தீங்களா, இந்த மாதிரி என்ன விஷயம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது வெளியில் சொன்னால் எப்பா கேட்குறவங்களுக்கு புரியும். அது அதிமுக தரப்புலேயும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் இந்த தடவை அதிமுக சரியாக செய்யலை, கவனிக்கலை, அது மீது கவனம் செலுத்தலை. வந்தவங்களே ஒரு ஒரு அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தையோ ஒரு மரியாதையோ அதிமுக செய்ய தவறி விட்டதுன்னு தடவை. அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரமும் ஒன்றும் பெருசாக நான் பார்த்த வரைக்கும் எடப்பாடியார், அந்த விந்தியான்னு ஒன்று அம்மா இருக்குல்ல நடிகை, இவங்க 2 பேர் தான் சார் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. இறங்கி வேலை செஞ்சாங்க சார். நல்ல பேச்சு பேசினாங்க. ஆமாம், உங்களுக்கு திருமாவளவன் திட்டினா நல்ல பேச்சுன்னுவீங்க அதானே? அப்படி இல்லை சார், திமுகவையும் அது என்னவோ அந்த அம்மா ஒரு நடிகை, அது வேற மற்றபடி வேறு ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதையெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கணும் சார். அதையெல்லாம் செஞ்சு இந்த எத்தனையோ பேர் வந்து ஆதரவு அது இதுன்னாங்களே, இப்போ நாங்களாம் போனோம்ல, அந்த மாதிரி பல பேரை வந்து பிரச்சாரக்கரத்தில் இறக்கி அதற்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தான்னா ஜனங்க இந்த அளவுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்காது. அந்த வாய்ப்பை அதிமுக இந்த தடவை ரொம்ப தவற விட்டாங்க. அதிமுகவுக்கு என்னென்னா, நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம், திமுக மீது இவ்வளோ வெறுப்பு இருக்குது, இந்த வெறுப்புக்கு செத்தாலும் திரும்பவும் திமுக கிட்ட உதயசூரியன்கிட்ட இந்த விரல் போய் நிற்காது, பட்டன் அமுத்த மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்து இருக்கிற ஒரே சாய்ஸ் நம்ம தான் அப்படின்னு அதிமுக நம்பிச்சு. இங்கே ஒரு சைலண்ட்டாக ஒரு வேலை நடக்குதுன்றத யாருமே கணிக்க முடியல, யாரும் கணிக்கலை. அதே மாதிரி அதிமுகவும் அதை கணிக்கலை. கணிச்சிருந்தாங்கன்னா ஒன்றா நான் இதுக்கு முன்னாடி சொன்னதே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதால் சரி அங்கே மிஸ் ஆச்சுன்னா இங்கே தானே வரப்போகுது அப்படின்னு பார்த்தா அது எங்கேயோ போய் நின்றுச்சு. அதெல்லாம் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் அவர் சிறப்பாக செஞ்சார். ஒரு கூட்டு முயற்சி அங்கே திறம்பட இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இப்போ அடுத்தது என்ன சொல்ல வந்துருச்சுன்னா, பாஜக 27 சீட்டு வாங்கி ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் இல்லாதனால தான் இந்த அளவுக்கு தோல்வி அப்படின்ற மாதிரி எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே சார். எந்த அளவுக்கு உண்மை சார் இதப்போ? பாஜக தேர்தல் நின்றாதானே தெரியல. பாஜக இந்த தடவை தேர்தல் நின்றுதா அப்படின்னு பல பேர் கேட்குறான். நம்ம என்ன பதில் சொல்கிறது? அதில் கொஞ்சம் ஒரு இவங்களுக்கு பின்னடைவு தான். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து யார் வந்து பிஜேபியை கொண்டு வந்து சேர்த்ததுன்னா அண்ணாமலை தான். அது அதிமுகவுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும், அது அதிமுக தலைமைக்கும் அண்ணாமலை தலைமைக்கும் இருந்த அந்த சில விஷயங்களை இவங்க சரி பண்ணியிருக்கலாம். அதை விட்டு இவங்க வேற ஒரு முடிவு எடுத்ததால் ஒரு பெரிய பிரச்சாரம் பிஜேபியால் நடத்த முடியல. இன்றைக்கி இவ்வளோ சீட்டு வாங்கி ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுங்கிறது, அந்த ஒரு சீட்டு கூட அது அந்த சமூக மக்கள் போட்ட ஓட்டு ஊட்டியில், இல்லைன்னா அது கூட வாய்ப்பு இல்லை. அது ஆமாம், அது அந்த சமூகம் அங்கே பெரும்பான்மையாக இருக்கிற அந்த எஸ்டி மக்கள் நினைக்கிறாங்க, அதுலேருந்து போட்ட ஓட்டு. அவரே கீழே இறங்கி நிறுத்திருந்தால் அவரும் நடத்தலை தானே நினைப்பார். அப்படி ஒரு சரியான அணுகுமுறை இந்த தடவை பிஜேபியில் இல்லை. ஏன் அவ்வளோ லூஸாக விட்டாங்கன்னு தெரியல. சரி, அவங்க எதை பண்ணாலும் அதில் ஒரு அரசியல் இருக்கும். வெஸ்ட் பெங்கால் அந்த அளவுக்கு மும்முரம் காட்டி அங்கேயே தங்கி அவ்வளோ வேலை பார்த்து அங்கே ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கும்போது இங்கே ஏன் சார் கண்டு கூட மாட்டேன்றாங்க? இல்லை, அதற்கான அதை வந்து வலியுறுத்துவது பிஜேபி கட்சியிலேருந்து யாராவது போய் வலியுறுத்தணும். யாரும் இவங்க இந்த ஊரில் ஒன்றும் தேராதுப்பா அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. சார், அற்புதம் வழக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் இளைய பேலம் ஒதுக்குறது மிக்க நன்றி சார்.